உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். காலம் 1900. இது கனகதுர்கா சன்னதி எதிர்கால கணிப்புக்காக செப்பேட்டு பதிவு. களவு போன கனகதுர்கை சிலை அக்கினி அம்மையாலும் ஆளாண்ட பட்சியாலும் வருவது திண்ணம். அதற்கான பூஜை சடங்குகளை ஜமீன் குடும்பத்தை சேர்ந்த பெண் செய்ய சுனங்க விருட்சம் கண்டு யுகயுகமாக தவம் இருக்கும் ராஜபுற்றையும் தட்சண்ய குளத்தையும் திரிபூத வனத்தில் கண்டறிந்து அதில் 3 முறை தலை முழுகி எழுந்து வந்து அந்த புற்றில் தன் குருதியை காணிக்கையாக்கி அந்த புற்றை சுற்றி வட்டமாய் தெளித்து பின் அதன் முன் அமர்ந்து நெடுமூச்சு அடக்கி வேண்டினால் இந்த செப்பேடு அறிந்த நொடியிலிருந்து சனிக மெட்டிற்குள் சடங்கு செய்யும் பெண் வந்து சன்னதியில் நிறை குடத்தில் தலை முழுகி ஜலம் கொண்டு விளக்கேற்ற அதன் பின்னரே சன்னதக்காரன் குறி நின்று ஆதவன் உச்சி வரும் சமயம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட முசலம் தரை சாயும். இதையெல்லாம் தாமதிக்க அனைத்தும் சர்வநாசம். அருமையா உடை அருமை. இந்த செப்பேட பார்த்தா துர்கா இல்ல துர்கை அம்மனே பார்த்தாலும் உண்மைன்னு நம்பிடும். இனி இந்த ஆவுடையப்பன் ஆட்டம் ஆரம்பம். துர்கா, இதை எல்லாரும் நம்பணுங்கிறதுக்காக சன்னதக்காரனை வச்சு குறி போட்டு பண்ணினதுதான் அந்த கழங்கு சுட்டு. அது ஜமீன் குடும்ப தலைவரே வீசணுங்கிறது
வம்சாவளியில உள்ளதுதான். அதுலயும் துர்காக்கு சந்தேகம் வராம இருக்க ஒரு வேலை பண்ண. வாடா. சரி, இன்னொரு தடவை ட்ரை பண்ணி பார்ப்போம். எடுறா. சரிங்க. எடுறா. வா. வா. இது வேலைக்கு ஆகாது. டேய், எடு. டேய், இந்த இடத்துல குழி தோண்டு. அதுக்குள்ள இத வச்சு மண்ணை போட்டு மூடிடு. குழி தோண்டின அடையாளமே தெரியக்கூடாது. சரிங்க. அந்த அளவுக்கு மூடி வைக்கிற. சரியா? செஞ்சிருங்க. அது கூட நீ போய் கடப்பாரை எடுத்துட்டு வா, போ. தோண்டு. நல்லா நல்லா தோண்டுடா. இந்தா, இது அதுக்குள்ள வச்சு நல்லா மண்ணை போட்டு மூடு. நல்லா போட்டு மூடு மூடு. அப்படிதான் அப்படிதான். அவ்வளவுதான். சரியா போஸ்டமா? ஓகேடா. டேய், இங்க வா. ஐயா, இப்ப நான் சொல்றத கவனமா கேட்டுக்க. சொல்லுங்க ஐயா. இத கோயிலுக்குள்ள இருந்து நான் வீசி எறிவேன். சரிங்க ஐயா. அது இங்க எங்க வேணாலும் விழும். நாங்க எல்லாரும் கோயிலுக்குள்ள இருந்து வெளியில வர்றதுக்குள்ள இந்த கழங்கு சுட்டு விழுந்த இடத்துல இருந்து அதை எடுத்துட்டு வந்து சுருள் பெட்டியை புதைச்சு வச்சிருக்கிற இடத்துல தானா உருண்டு வந்த மாதிரி வச்சிடணும். சரிங்க ஐயா. புரிஞ்சுதா? புரிஞ்சுதுங்க ஐயா. சரி, இப்ப நான் கோயிலுக்குள்ள போய் இத வீசி எறிவேன். நீ என்ன பண்ணி வைக்கிறேன்னு நான் வந்து பாக்குறேன். சரிங்க ஐயா. பர்ஃபெக்ட். ஏய், வெளியில வாடா. வந்துட்டேயா ஐயா. வெரி குட். நான் சொன்னதை புரிஞ்சுக்கிட்டு சரியா செஞ்சிட்டடா. நாளைக்கும் இதே மாதிரி செஞ்சிடணும். என்ன?
சரிங்க ஐயா. ஆ இந்தா. ஐயா இதெல்லாம் எதுக்கு பண்ண சொல்றீங்க? இதுக்கெல்லாம் நீ சரிப்பட்டு வர மாட்ட. ஐயா 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 ஐயா, நீங்க எதுக்கு இப்படி பண்றீங்கன்னு தெரியவே வேண்டாம். இதை நான் யார்கிட்டயும் சொல்லவே மாட்டேன். இத பாரு, சொன்னேன்னு தெரிஞ்சது அப்புறம் உன் குடும்பத்தை அனாதையாக்கிட்டு போயிடுவேன். இல்லைங்க ஐயா, நான் யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். இந்தா. தேங்க்ஸ் ஐயா. அந்த கடப்பாறையை எடுத்துட்டு அந்த இடத்த சரி பண்ணிட்டு போ. சரிங்க ஐயா. அங்க கொஞ்சம். நானே எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு எதுவும் தெரியாத மாதிரி அந்த சிவாச்சாரியார் சொன்னதும் அந்த கழங்கு சுட்டு வீச ரெடியான. கழங்கு சுட்ட வீசின அடுத்த நிமிஷம் அங்க என்னாச்சுன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா உண்மையிலேயே என்ன நடந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. இதுதான் நடந்துச்சு. அண்ணே, ஒரு மனுஷனால இவ்வளவு துல்லியமா கணக்கு போட்டு ஒரு காரியத்தை செய்ய முடியுமா? நீங்க சொன்னதை கேட்டு நான் அப்படியே மலைச்சு போய் நிக்கிறேன். அப்பா, அந்த மலேசியா மன்னன் நடத்தின ஏலத்துல ஒரு ஆக்சிடென்ட் நடந்துச்சு. அது கூட உங்களோட ஏற்பாடு தானா? ஆமா. அங்க மன்னர் கூட ஒருத்தன் இருந்தானே. சிலைய எடுத்துக்கிட்டு வந்தவன தானே சொல்றீங்க? ஆமாடா, ஏற்கனவே நான் அவனை கரெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். அவனை வச்சுதான் அந்த ஏலத்துக்கு முன்னாடியே நான் ஒரு காரியத்தை பண்ணினேன். சொல்லுங்க ஐயா. எல்லாம் சரியா பண்ணிடுவல்ல? ஐயா, நான் செய்ய போற காரியத்துக்காக சன்மானமா ஒரு பெரிய தொகையை கொடுத்துருக்கீங்க. கவலையே படாதீங்க, நீங்க சொன்னதை துல்லியமா செஞ்சு முடிப்பேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மன்னர் அறையில பவர் கட்டாய் வரும். அங்க நீங்க சொன்ன மாதிரியே சாமியோட படம் தெரியும். நீங்க சொன்ன மாதிரியே அம்புல துணிய கட்டி ஏவி விட நான் தயாரா இருக்கேன். எல்லாம் முடிஞ்சதுமே அந்த சிலைக்கு சக்தி வந்துடுச்சுன்னு மன்னரை நான் நம்ப வச்சிடறேன். உங்களோட இந்த பிளானை நான் சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிக்கிறேன். சக்சஸ்ஃபுல்லா செஞ்சு முடிப்பேன்னு நம்பிக்கையா சொல்லிருக்க. உன்னோட வார்த்தை மேல எனக்கு நம்பிக்கை வந்துடுச்சு. அங்க நடக்க போறத பார்த்து மன்னர் அந்த சிலைய உடனே வித்தரலான்னு முடிவெடுக்கணும். அது உன் கையில தான் இருக்கு. கண்டிப்பா நீங்க சொல்றபடி நடக்கும். மன்னர் எப்படி பயப்படுறாரு மட்டும் பாருங்க ஐயா.
பாஸ், இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா அந்த அம்மன் சிலைக்கு தெய்வீக சக்தி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் அந்த சிலைய ஒரு கலை பொருளா உங்களால வச்சுக்கவே முடியாது பாஸ். எனக்கு என்னவோ இந்த சிலையை வித்தறதுதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். சக்தி கொண்ட தெய்வீக சிலைய கூடவே வச்சுக்கிறது எவ்வளவு பெரிய சாம்ராஜ்யத்தையும் அழிச்சிடுன்னு சொல்லுவாங்க பாஸ். இப்ப எனக்கு அந்த அறிகுறி தான் தெரியுது பாஸ். நீ சொல்றது சரிதான்டா. இந்த சிலைய வந்த விலைக்கு வித்துறது தான் நல்லதுன்னு தோணுது. அதுக்கப்புறம் கண்டிப்பா அவன் ஏலத்துக்கு விடுவான்னு நினைச்சேன். நான் நினைச்ச மாதிரியே நடந்துச்சு. அப்பதான் அவன் ஆளையே வச்சு திரும்பவும் அங்க ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட்ட பண்ண. அத பார்த்ததும் அவன் அப்படியே மறந்து போயிட்டான். மாமா, ஆ, எனக்கு ஒரு டவுட். என்ன? துர்கா எப்படி தண்ணியில விளக்கேத்துனா? துர்காவை யோசிக்க விடாம பண்றதுக்காகத்தான் அந்த செப்பேடையே நான் ரெடி பண்ணியிருந்தேன். அதுல நான் எழுதி இருந்ததை நீ கேட்டாலே உன்னோட கேள்விக்கெல்லாம் விட கிடைச்சிருக்கும். இந்த செப்பேடு அறிந்த நொடியிலிருந்து சனிகமெட்டிற்குள் சடங்கு செய்யும் பெண் வந்து சன்னதியில் நிறை குடத்தில் தலை முழுகி ஜலம் கொண்டு விளக்கேற்ற, அதன் பின்னர் சன்னதக்காரன் கூறி நின்று ஆதவன் உச்சி வரும் சமயம் சத்தியத்திற்கு கட்டுப்பட்ட முசலம் தலை சாயும். இது எல்லாம் தாமதிக்க அனைத்தும் சர்வநாசம்னு எழுதின. சிவாச்சாரியர் தனக்கு அர்த்தமே புரியலன்னு சொல்றப்போ அர்த்தம் புரிஞ்ச துர்கா அந்த நேரத்துக்குள்ள விளக்கேத்த நினைப்பான்னு நான் ஏற்கனவே யூகம் பண்ணியிருந்தேன். அதான் அவளே சொன்னாளே. சனிக மெட்டுங்கிற கால அளவுக்குள்ள, அந்த கால அளவுங்கிறது 16 நொடி. அதுல நீங்க படிச்சு முடிச்சு புரியாம அத பத்தி பேசினதுலயே 8 நொடி போயிடுச்சு. அதனாலதான் நான் தாமதிக்காம அடுத்த 8 நொடிக்குள்ள போய் விளக்கேத்திட்டு வந்தேன். அது மட்டும் இல்ல, ஜலம் கொண்டு விளக்கேத்தணும்னு அந்த செப்பேட்டுல இருக்கு. அதனாலதான் நீர் ஊற்றி விளக்கேத்தின. இத பத்தி தெரிஞ்சவங்க தான் விளக்கேத்தி வைக்கணும். எல்லாம் எனக்கு தெரிஞ்சதாலதான் நான் ஏத்தின விளக்கு எரியுது. துர்காக்கு கவனம் எல்லாம் விளக்கேத்தணுங்கிறதுல தான் இருந்துச்சு. கவனம் சிதறி விளக்கேத்த முடியாம போயிருச்சுன்னா சில கிடைக்காம போயிருமேன்னு அவளுக்கு பயம். அவ நினைச்சா பிளாக் மேஜிக்க வச்சு காத்துல கூட விளக்கேத்துவான்னு எனக்கு தெரியும். அதனால அந்த துர்காவை நான் நம்பினேன். நம்புறபடியே நான் நினைச்சது நடந்தது. அது மட்டும் இல்ல, நான் சொன்ன கட்டுக்கதையை எல்லாம் நம்பி இப்ப அவ திரிபூத வனத்துக்கு கிளம்பி போயிருக்கா. அதையும் சேர்த்துதான் நான் சொல்றேன். கிரேட்ண்ணே. இப்படியெல்லாம் யாராலையும் யோசிக்க கூட முடியாதுண்ணே. ஏங்க, இத்தனையும் பண்ணியா 300 கோடி கொடுத்து சிலையை வாங்க போறீங்க? நாம கையில இருந்து பணம் போடணும். பணமே கொடுக்காம வாங்க நினைச்சா மொத்தமா ஸ்பாயில் ஆயிடும். சிலைய விற்கணும்னு நினைக்காத ஒருத்தனை விற்கலான்னு நினைக்க வச்சதே பெரிய சாதனை இல்லையா? ஹலோ ஸ்கார்பியா. ஐயா, உங்களுக்கான பிரைவேட் ஜெட் தயாரா இருக்கு. அதுல எங்க போவீங்களோ என்ன பண்ணுவீங்களோன்னு எனக்கு தெரியாது. எனக்கு அந்த சிலை வேணும். 1000 கோடி பணத்தை என்னோட ஃபாரின் அக்கவுண்ட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ண ரெடியா இரு. சிலை
உன்கிட்ட வந்து சேரும். ஓகே. ஏய் அர்ஜுன், அப்பா நாம 2 பேர் மட்டும்தான் போறோம். சரிப்பா. இந்த பணத்தை எல்லாம் எடுத்து கொண்டு போய் கார்ல வை. சரிப்பா. ம். அண்ணே, இந்த டீல்ல சாண்டியை எப்படின்னு உள்ள எடுத்தீங்க? அத நீயே யோசி. சீக்கிரம்டா, சீக்கிரம். ஏங்க ஆ, இனிமே துர்கா திரும்ப உயிரோட வரமாட்டால? அதான் சொன்னனே, அக்கினி அம்மையும் ஆளாண்ட பட்சியும் இது எல்லாமே கட்டுக்கதை. ஆனா அவ போன திரிபூத வனம் நிஜம். அவளை அந்த காட்டுக்குள்ள போக வைக்க போட்ட பிளான் தான் இது எல்லாமே. அதனால துர்கா திரும்பி வர வாய்ப்பே இல்லை. துர்கா விஷயத்துல அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடக்கூடாது. ஏன்னா திரிபூத வனத்துக்குள்ள போனவ துர்கா இல்ல, கனகா. என்னோட தாய் ஆதி துர்கா நிறைய எச்சரிக்கை எல்லாம் கொடுத்துதான் இந்த வனத்துக்குள்ளேயே என்ன அனுப்பி வச்சிருக்கா. அதனால நம்ம ரொம்ப கவனமா நடந்து போகணும். எனக்கு சரி, எச்சரிக்கைங்கிறது உங்களுக்குமா? சோதனைங்கிறது எல்லாருக்கும் வரக்கூடியதுதான். நீ இன்னும் கவனமா வரணும். சரிங்கம்மா.